ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்டைல் அவரக்காய் பொரியல் ரைமிங்காக இருக்குல்ல. வாங்க எப்படி அவரக்காய் பொரியல் ரெடி பண்ணி பார்க்கலாமா. அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு, 1/4 ஸ்பூன் போல் சீரகம், இது ரெண்டையும் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காவை இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த அவரைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு ஒரு மூடியை வச்சு மூடிடுவோம். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு மிக்ஸி தண்ணில் கொஞ்சமாக நிலக்கடலை, 2 பூண்டு, நான் பெரிய பூண்டுனா 2 எடுத்துக்கோங்க, நான் சின்ன பூண்டு 4 எடுத்திருக்கேன். காரத்துக்கு 2 பட்டை மிளகா, ஒரு 1/4 ஸ்பூன் போல் சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துருங்க. ரொம்ப மைய அடிச்சிட வேண்டாம், ஒன்றும் பாதியமாக இருந்தால் கறி பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 50% வெந்திருக்கு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். நம்ம ஆல்ரெடி பட்டை மிளகா சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுலேயும் காரம் வரனால மிளகாத்தூளை கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வேணுன்னா உங்களுக்கு தண்ணி தெளிச்சிக்கோங்க. ஊற்றாதீங்க, ஊற்றினா டேஸ்ட் நல்லாயிருக்கு. தண்ணியை தெளித்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு 5 மினிட்ஸ் வந்துட்டும் மூடியை போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க பவுடரை சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக சேர்த்துக்கங்க, அதுதான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதனுடைய ஃப்ளேவரே இந்த நிலக்கடலை, சீரகம், பட்டை மிளகா தான். கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான ஆந்திரா ஸ்டைல் அவரக்காய் பொரியல் ரெடி. கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.